குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தேவைப்படுங்க. எஸ், எப்பயாவது கீழே உட்காருங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கீழே உட்காந்து எந்திரிக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களா, அப்போது உங்களுக்கு இந்த எக்ஸசைசஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சேரில் உட்காந்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக. ஸோ இதில் நீங்கள் பண்ணுற எக்ஸசைசஸ் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் குயிக்காக கீழே உட்காரவும் முடியும், எந்திரிக்கவும் முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எட்ஜ் ஆஃப் த சேரில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஒரு காலை நீட்டிட்டு ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நீ பெண்ட் பண்ணாமல் நல்லா அப் அண்ட் டவுன் லிஃப்ட் பண்ணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட தை மசில்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங் ஆகும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 15லிருந்து 20 கவுண்ட் வரைக்கும் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எந்தெந்த மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நல்லா ஃபீல் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு காலாக ஹை நீ பண்ணணும். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ காலை தூக்கி வெளியே வைக்கணும், உள்ளே வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஏஞ்சி நின்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சேர் இல்லைனா வால் சைடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நின்றுக்கோங்க. ஸோ இப்படி பிடிச்சிட்டு லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கணும். பின்னாடி ஸ்விங் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். Change your side. ஸோ கால் கீழே வைக்கும் போதும் நல்லா சாஃப்டாக வைக்கணும், தொப்பு தொப்புன்னு வைக்கக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இதே மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு காலை பின்னாடி இப்படி பெண்ட் பண்ணும், கீழே கொண்டு வரணும். எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை வெயிட்ஸ் போட்டும் பண்ணலாம், காலுக்கு கட்டுற ஆங்கிள் வெயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சைட் மாற்றிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு காலை சைடில் லிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா எக்ஸசைஸுமே உங்களோட தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதனால் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ முட்டி மடக்காமல் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. சேஞ்ச் யுவர் சைட். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஈஸியாக கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுங்க. ஸோ உட்கார முடியலன்னு கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைசஸை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.